உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசு இப்போதைக்கு ஒரு 8000 மருத்துவமனைகளுக்கு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். பொதுமக்கள் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை தாண்டி இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸாக எவ்வளோ வருது நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஃபீவர்னு போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா ஆகுது கன்சல்டிங் ஃபீஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். தரமான மருத்துவர்கள் இருக்காங்க, தரமான மருந்துகள் கொடுக்குறோம். தேவைப்பட்ட டெஸ்ட் நாங்கள் எடுக்கிறோம். கவர்மெண்ட் தேவைப்படாத டெஸ்ட் நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நீங்கள் மற்ற பிரைவேட் கிளினிக்கில் அது எப்படி இருக்குன்னு தேவையில்லாத டெஸ்ட்டும் சில இடங்களில் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, தேவையில்லாத மெடிசன்ஸும் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய அந்த வரி பணத்தை மக்களுக்கு திரும்பவும் கல்வியாகவோ மருத்துவமாகவோ அல்லது அவர்களை சமூகத்தில் மேம்படுத்துறதுக்கான திட்டங்களாகவோ பயன்படுத்துறது தான் இந்த வரி பணத்தை பயன்படுத்துவாங்க. இங்கே மக்கள் வரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, மக்களிடந்து வரி பெறப்பட்டு தான் இருக்குது. ஆனால் கல்வியும் மருத்துவமும் எந்த அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவங்களோட ஆட்சி வரை திட்டத்தை கொடுத்துருந்தாங்க. கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் இலவசமாக தரமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. கல்வி மருத்துவம் ஏற்கனவே இங்கே இலவசமாக தானே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சுன்னா, இலவசமாக இருக்குது, அது தரமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியுமே நீங்கள் எழுப்பணும். ஏன்னா முதலமைச்சருக்கு எந்த மாதிரியான ஒரு சிகிச்சை கிடைக்கிது அப்படிங்கிறது அதே தரத்தில் கடைக்கோடி குடிமகனுக்கு கிடைக்குதா அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கேன், ஒரு செக்கப் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுத்தாங்க. டப்பாவை யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க அந்த சாம்பிள் அவங்க எடுத்துகிட்டு டப்பாவை திருப்பி ரிட்டன் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் நினச்சேன், சரி ஓகே, இதை டிஸ்கார்ட் பண்ணிடணும், குப்பைத்தொட்டியில் போடணும் போல், எங்கே போடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இதை ஒரு வாட்டி வாட்டரில் கழுவி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. கழுவி எடுத்துகிட்டு வருவோம், அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதே தான் அடுத்த ஆள் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பா யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அந்த சாம்பிள் எடுக்கிறதுக்கு ரொட்டீனாக எல்லாருக்கும் அதே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு நிலையில் அரசு மருத்துவமனையை வச்சுக்கிட்டு தனியார் அரசு மருத்துவமனைக்கு ஒரு 8000 அரசு மருத்துவமனைகளுக்கு அவசர கதியில் அனுமதி கொடுக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது? இது யாரோட அழுத்தத்தின் காரணமாக இது வருது? இதுக்கும் தாவேக அரசு சொல்லியிருக்க இன்சூரன்ஸ் திட்டத்துக்கும் இந்த காப்பீட்டு திட்டத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா கடந்த ஆட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம், இந்த உயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு காப்பீட்டு திட்டங்கள்லாம் இருக்கும். இந்த திட்டங்கள் தனியார் மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட சில மருத்துவமனைகள் தான் இருக்கும். அந்த மருத்துவமனையோட ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த கட்சியில் முக்கியமான ஆளாக இருப்பாங்க. இல்லை அந்த மருத்துவமனை அந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் திட்டங்கள் போய் சேரும். இந்த தனியார் மையத்தை இவ்வளோ வேகமாக ஒரு குதிரை வேகத்தில் நீங்கள் முன்னோக்கி நகர்த்துறதுக்கு பதிலாக அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்ததில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமனைங்கிறது அரசு மருத்துவமனை தான். அதோட தரங்களை உயர்த்துக்கு தான் நீங்கள் இந்த குதிரை வேகத்தில் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் உங்களோட வேகத்தை எதில் காமிச்சிருக்கீங்க அப்படின்னா தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறதுல. கடந்த ஆட்சிகள் இருந்த அதே தனியார் மையத்தை நீங்களே கொண்டு வரீங்க அப்படின்னா இதில் எங்கேருந்து மாற்றம் வந்துச்சு? மக்கள் ஒரு கட்சியும் ஒரு ஆளையும் மாற்றிருக்காங்களே தவிர இதில் எங்கேருந்து அடிப்படை மாற்றம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ அரசு எதை நோக்கி போகணும் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு திட்டம். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இதை நோக்கி தான் நகரணும். அப்போது அரசு மருத்துவமனை தரம் உயர்த்த நோக்கி இந்த அரசு நகரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி.